நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அப்படியே தோப்புக்கு வந்துட்டு இருந்தோம். வரக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரோட்டு நெடுக்க பார்த்தீங்கன்னா வெறும் சிவப்பாக வெறும் பழமாக இருந்தது. இது என்ன பழங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்குறேன். இது வந்து அழிஞ்சி பழம்பா, இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் அது சாப்பிட்லாமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவர் சின்ன வயசில் சாப்பிட்ருக்காரு. ஆனால் நான் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. கோப்பா இந்தப்பா சாப்பிட்டு பாரு. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா பறிச்சுட்டு இருக்கிறாரு. சாப்பிடுப்பாங்கிறாரு. சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, சாப்பிடு அப்படிங்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஒன்று சாப்பிட்டுடலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இதை உரிக்க கூடாதுப்பா, இப்படி வச்சு இங்கே பாருங்க, உரிச்சா உள்ள ஜல் மாதிரி இருக்கு. இனிப்பாகவும் இருக்குது, லைட்டாக புளிப்பாகவும் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பழத்தை நம்ம இன்றைக்கி பறிச்சுக்கிட்டோம். இது மட்டும் இல்லை, நிறையா இருக்குங்க மரத்தில். எப்போ வேணாலும் நம்ம தோப்பு வரப்பெல்லாம் வேணுங்கிற பழத்தை பிரித்து சாப்பிட்லாம். அப்புறம் இந்த பழம் பார்த்தீங்கன்னா லிச்சி, இந்த ரங்குட்டான் இருக்குல்ல, அந்த வகையை சார்ந்தது தான். தாராளமாக அதை சாப்பிட்லாம். ஆமாங்க, அவர் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரங்குட்டான் பழம் மாதிரியே இருக்குது டேஸ்ட்டு. நல்லா வந்து அந்த லைட்டாக புளிப்பும் இருக்குது, இனிப்பும் இருக்குது. உங்கள் ஊர்லேயும் நீங்களும் இதே மாதிரியே பழம் சாப்பிட்ட அனுபவம் இருக்குன்னாக்கா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.